தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பவும் என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம், 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவ கிருபை உங்களுக்கு போதும். வாசனை ரொம்ப பெருசா எதிர்பார்த்து வந்தனே, எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய கிருபை விசேஷமானது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது, என் உயிரை விட கிருபை பெருசு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இதுவரை 8 மாதம் நீங்கள் பெற்ற கிருபையை விட இந்த 9வது மாதம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள, இரட்டிப்பான கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சம்பவத்துக்குள்ள, இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்பாக, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு மனிதன் கிருபை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நம்ம இந்த பகுதிக்கு வரலாம். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 14வது வசனம். Psalm 90 verse 14 வாசிங்கள். சங்கீதம் 90வது அதிகாரம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் என்ன செய்யும்னா திருப்தியாக்கும். இங்க சங்கீதக்காரன் அது எழுதினது மோசே கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை நடத்துகிறார், வனாந்தரத்தில் நடத்தி வருகிறார். அவர் மூலம் தான் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இவ்வளவு ஜனங்களை வெளியில கொண்டு வந்தார். அந்த மனுஷன் கூட ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க, எங்க ஜனத்துக்கு இது கொடுங்க, ஆண்டவரே ரொம்ப சாப்பிட கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி இந்த ஜனம் எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, ரொம்ப தேவையோடு இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க தரணும்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்பாக ஒன்றை ஆண்டவற்றை திட்டமாய் கேட்கிறார் என்றால், அவர் கேட்கிற காரியம் என்னன்னா, காலையிலே உம்முடைய கிருபையினால் என்ன செய்யும்னா திருப்தியாக்கும். எல்லாம் சொல்லுங்க, காலையிலே உமது கிருபையினால் என்ன செய்யும்? திருப்தியாக்கும். I want your grace. உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க கிருபை வேண்டும். இன்னைக்கு கிருபை குறித்து உங்க பார்வை என்னன்னு தெரியல. ஒருவேளை என்னுடைய கரங்களில் இருக்க இந்த பேப்பரையோ இந்த மைக்கையோ நீங்க பார்க்கறதுனால, இது மைக்கு பேப்பர்னு தெரியறதுனால கிருபை எங்க கண்ணிலே தெரியலையே பாஸ்டர்னு சொல்வீங்கன்னா, நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எது விசேஷமானதுன்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற கிருபை விசேஷமானது. அந்த கிருபை தான் விசேஷமானது. அதனால்தான் மோசே என்னென்னமோ கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஒரு காரியத்தை அவருக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷன் காலையில தேவ கிருபையினால் திருப்தி ஆவான் என்றால் அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்வார். அந்த கிருபை அவனை நடத்தும். சொல்லுங்க, அந்த கிருபை என்ன செய்யும்? நடத்தும். அந்த கிருபை அவனை தாங்கும், அந்த கிருபை அவனை தப்புவிக்கும். அந்த கிருபையிலே அவன் எவ்வளவு வேண்டும்னாலும் தாங்கி கொண்டிருக்கலாம். அவ்வளோ தூரம் அந்த கிருபை விசேஷமானது. நீங்க பாருங்க, அதனால்தான் ஆண்டவரே சொன்னார், எவன் மேல் நான் கிருபையா இருக்கிற சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் நான் என்ன செய்வானா? கிருபையா இருப்பேன். இப்ப பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க மேல் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறார்? அதுக்கு என்ன சாட்சி? இதோ வந்து உட்கார்ந்து இருக்கணும், இதுவே ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா தேவனுடைய கிருபை நம்ம அலைங்க நேரத்தில் நம்ம பல வேளைகளை உணராம போயிடுறோம். ஆனா அந்த கிருபையை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றை காட்டிலும் நம்ம முதல்ல கேட்கறது ஆண்டவருடைய கிருபையாத்தான் இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ எந்த பாதையில வேணா போலாம், எந்த வழியில போலாம், எந்த வேதனையில போலாம், எந்த கவலையில போலாம், 8 மாதம் எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து ஒண்ணுனா, தேவ கிருபை குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றிவிடும். சொல்லுங்க, தேவ கிருபை எல்லாவற்றையும் மாற்றிவிடும், குறைவை நிறைவாய் மாற்ற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கிருபை வந்துருனா அந்த குறைவே எனக்கு தெரியாது. ஆனா குறைவே இருக்கிறது போல இருந்தால் அந்த கிருபை அதை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அந்த கிருபையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அந்த கிருபைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபையை வாஞ்சிங்க. அந்த கிருபையில நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபையிலே நடக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட வருவோம். அவர் எப்படிப்பட்டவர், என்ன சொல்லுகிறார், ஏன் ஆண்டவர் அவருக்கு கிருபை போதும்னு சொன்னார்? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர்
12வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 Corinthians chapter 12 verse 8. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். முதல்ல நான் பவுலை குறித்து நான் ஒரு சிறிய வார்த்தையை சொல்லிட்டு, அவர் எப்படிப்பட்டவர், ஏன் ஆண்டவர் அவருக்கு கிருபை போதும்னு சொன்னார் என்பதை நீங்க எல்லாரும் நல்ல உற்சாகமா கவனிங்க. இங்க பவுல் யார் என்றால், ஒரு நாள் இந்த தேவனுடைய பிள்ளைகளை கொடுமையாய் நடத்தினவன். அவனுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. கிறிஸ்தவங்கனாலே அந்த பக்கம் திரும்பிடுவான், கிறிஸ்தவங்கனாலே எரிஞ்சு விழுவான். கிறிஸ்தவர்களை பிடித்து அடித்து நொறுக்கி கொலை செய்யக்கூடியவன் அவன். அவ்வளவு தூரம் யூத மார்க்கத்திலே வைராக்கியம் கொண்டவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இப்ப பவுலுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு நாள் அவனை நேரா லிட்டரலா அவனை சந்திக்கிறார். தமஸ்குக்கு போற வழியிலே அவன் கீழே விழுகிறான். ஒரு வெளிச்சம் அவன் மேல பிரகாசிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு நியாயமாப்பா? என்னுடைய பிள்ளைகளை போய் இப்படி பண்றியப்பான்னு கேட்ட உடனே அன்னைக்கே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார். அன்னையிலிருந்து இவர்தான் மெய்யான தேவன் என்று அறிந்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்த பவுல் எல்லா பகுதியிலும் போய் ஊழியம் செய்கிறார். தேசம் தேசம் எல்லா தேசத்துக்கும் போறார். இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து போறதே எவ்வளவு கஷ்டம்னா, அன்னைக்கு அவர் எப்படி போயிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. பல இடங்களிலே போய் சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஆனா இப்படி ஸ்தாபிக்கும் போது பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். அநேக யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள், அந்நிய ஜனங்கள், இன்னும் ரோமர்களால கடுமையாய் உதைக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். எத்தனையோ முறை உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. இப்போ அவர் சரீரத்துல வயசான காலத்துல வரும்போது ரொம்ப பலவீனம். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சா. என்ன பலவீனம்னா, எப்பொழுதுமே கண்ணில் தண்ணி வந்துருமா, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குமா. அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா முன்னாடி யார் நிக்கிறான்னு தெரியாது. அந்த தண்ணீர் இப்படி மறைச்சிடும். அதை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இல்ல எதையாவது எழுதவே முடியாது, அதுக்குள்ள கண்ணில் இப்படி தண்ணி நின்றோம். அது ஒரு விதமான வியாதி என்று சொல்கிறார்கள். இது சிலர் அவருக்கு இருக்கிறதா சொல்லி இருக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், இயேசுக்காக அவர் பட்ட கஷ்டம், வேதனை, அடிகள்னால அந்த சரீரம் சுக்குநூறா அப்படியே அடிக்கப்பட்டுருச்சு. சிலுவையில தான் அறையில, அதுக்கு மேலேயும் இவர் அடி வாங்கி இருக்கிறார். நிர்வாணமா இருந்திருக்கிறார். அப்படியே வெளியில பணியில் அப்படியே போட்டிருக்கிறார்கள். பல நாட்களாக ஆகாரம் கொடுக்காம சிறைச்சாலையில போட்டிருக்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள். இப்ப அவர் சரீரம் ரொம்ப பலவீனமா மாறிடுச்சு. இப்ப அவர் என்ன செய்யறார்னா, ஆண்டவற்ற ஜெபிக்கிறார். சொல்லுங்க, முதலாவது என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறவன். பவுல் யார்? பவுல் யாருன்னு கேட்டா உங்ககிட்ட என்ன சொல்வீங்க? ஜெபிக்கிறவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? ஜெபிக்கிறவர். அவருடைய ஜெபம் தான் ஒரு ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு முள் இருக்குப்பா, இந்த வலி என்னால தாங்க முடியல, உங்களுக்காக ஊழியம் செய்திருக்கிறேன், அதை ஒரு முறை கேட்கல, 2 முறை கேட்கல, 3 முறை ஆண்டவற்ற இந்த முள் என்ன தாங்கிக்கவே முடியல, இந்த வலி என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும். நம்ம இந்த 9வது மாதத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பது மிக மிக அவசியமானது. சொல்லுங்க, என்னவா இருப்பது அவசியமானது? ஜெபிக்கிறவர்களாய் இருப்பது அவசியமானது. ஜெபம் 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 என் வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கு, நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். பவுலுடைய வாழ்க்கையில அவர் தொடக்கம் முதல் முடிவு வர அவர் ஜெபத்தில் நிலைத்திருக்கிறவர், ஜெபத்தில் உறுதியாய் இருக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை எந்த பிள்ளைகள் மேன்மேலும் பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த கிருபைகளுக்கு, எந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த மாத கிருபை இன்னும் விசேஷமா இருக்கும்னா, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாய் அந்த கிருபை அதிகமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் தேவை. சொல்லுங்க, யார் தேவை? ஜெபிக்கிறவர்கள் தேவை. அப்பா, ஜெபிக்கிறவர்கள் தேவை. சரீர போராட்டம், சரீர பலவீனம், தாங்க முடியல வலி. ஏன் இந்த பாதை எனக்கு அது ஒரு முள்ளா இருக்கு? சாத்தானால கொடுக்கப்பட்ட முள். ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார்? 8 மாதங்கள் நான் எதிர்பார்க்கிறது வேற, இன்னைக்கு 9வது மாதம் நான் வேற ஒன்றை எதிர்பார்க்கிறேன். ஆனா என்னால வலி தாங்க முடியலையேன்னு ஒரு நிலையில கூட எத்தனை பேர் தேவன் என அனுமதித்த இந்த பாதையில் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க முடியும். கர்த்தர் அதை நமக்குள் பார்க்கிறார். ஜெபத்தில் உறுதியாய் இருக்கிறவர்கள், ஜெபத்தில் போராடுகிறவர்கள், ஜெபத்தை மையப்படுத்துகிறவர்கள் தேவை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்கதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களால மேலே எழும்பி வர முடியும். 9வது மாதம் சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வாதமாய் கிருபையை கொடுத்து நடத்துவார். ஆனால் அதுக்கு முதல் படி என் வாழ்க்கையில் என்ன தேவைனா, ஜெபம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் உடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, அவர்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். நம்ம போதும், நம்ம நல்லா ஜெபம் பண்றோம். எவ்வளவு ஜெபம் பண்றோம்?
அது ஷூ போட வெளியில கால் எடுக்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு வெளியில போயிட்டு வர என்ன பார்த்துக்கொள்ளும். இவ்வளவுதான் சிலருடைய ஜெபம். சாப்பாடுல கை வைக்கும் போது ஆண்டவரே ஆசீர்வாதம், அதோட ஜெபம் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் தனித்து ஜெபிக்கிறார்கள். They are praying individually, alone. தேவனோடு தனித்து ஜெபிக்கிறவர்கள். ஒருவேளை சில நீங்க சொல்லலாம், நான் இப்ப போற பாதையில் என்னால ஜெபிக்கவே முடியல. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஜெபம் இல்லாமல் அந்த பாதை மாறவே மாறாது. ஜெபம் இல்லாமல் என்னால ஜெயத்துக்குள்ள வரவே முடியாது. ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை? ஜெப குறைவுதான் அதுக்கு காரணம். ஏன் இன்னைக்கு இன்னும் ஜெயம் எடுக்கல? ஜெப குறைவுதான் அதுக்கு காரணம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும்னா, 9வது மாதம் நீங்க கேட்க வேண்டியது, 8 மாதத்தை காட்டிலும் 9வது மாதம் இன்னும் எனக்கு ஜெபிக்க என்ன தாங்கனா, கிருபை தாரும், ஜெபத்திற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சரீரத்தில் இவ்வளோ பலவீனத்தை வச்சு ஒரு மனிதனால இப்படி ஜெபிக்க முடியும்னா, ஒரு மனிதனால இப்படி ஆண்டவர்ட்ட ஜெபிக்க முடியும்னா, ஏன் இன்னும் அந்த பாதையில நம்ம போல, இழப்பின் பாதையில நம்ம போல, வலியின் பாதையில போல, இயேசுக்காக நம்ம இன்னும் எதுவும் பெருசா அடி வாங்கல. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன பாதையில போகிற எத்தனையோ பேர் ஜெபத்தை மறந்திருப்பார்கள் என்றால், இந்த முதல் வேளையிலே கர்த்தர் அவர்களோடு திட்டமாய் பேசுகிறார். நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சுவாசம். அந்த ஒண்ணு சுவாசிக்க அந்த ஜெபம் இல்லைன்னா அந்த மனுஷன் செத்து போயிருவான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? சரீர பிரகாரமா இருக்கிறோம், ஆவியில செத்து போயிட்டோம். காரணம் என்னன்னா, அது தேவனோடு ஜெபிச்சாதான் அந்த மனுஷன் உயிரோடு இருப்பான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள ஜெபம் இல்ல, அந்த குடும்பமே மரித்து போனது போல இருக்கு, மயான பூமி மாதிரி இருக்கு. ஆண்டவரே, நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எங்க குடும்பத்தை இப்படி நடத்தினார். கிடையாது. எந்த குடும்பத்தும் ஜெபிப்பார்கள் என்றால் அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபித்தவர்களுடைய சூழ்நிலைகள் மாறும். விசுவாசிப்பீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலை மாறும். Every circumstance will be changed in the name of Jesus. ஜெபிக்கிறவர்கள் தேவை. வாசிங்க ஒரு வசனத்தை, பவுல் தன்னுடைய வாயினால் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:12 வாசிங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஜெபத்திலே எப்படி இருங்க? உறுதியா தரித்திருங்க, உறுதியா தரித்திருங்க. வேலைக்கு போறதுக்கு முன்பதாக ஜெபத்துல உறுதியா தரித்திருந்துட்டு வேலைக்கு போங்க. பிள்ளைகளுடைய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க. நீங்களே உங்களை ஜெபத்தை குறைச்சிக்காதீங்க. போதும் போதும், ஜெபிச்சது போதும், ஜெபிச்சது போதும் கிடையாது. ஜெபம் என்பது ஒரு நாள் செய்து விட்டு அப்படியே விட்டு விடுகிற காரியம் அல்ல. இந்த வலியில, இந்த பலவீனத்துல, இந்த போராட்டத்துல கூட அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, போராடி ஜெபிக்கிறார். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இந்த பலவீனம், ஆண்டவரே இந்த வலி என்னால தாங்க முடியல. இன்னைக்கு உறுதியா தரித்திருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, நம்ம போராடி தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு தேவை. 9வது மாதம் நான் சொல்றேன், கர்த்தருடைய நடத்துதலை நீங்க பார்க்கணும்னா, கர்த்தருடைய கிருபையை நீங்க உணரணும்னா, கர்த்தருடைய கிருபை இன்னும் விசேஷமா இருக்கணும்னா, அதற்கு முதலாவது எனக்குள் என்ன தேவைனா, ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறத மறக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் நான் ஜெபிக்க என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். மறக்க கூடாது, ஜெபத்தை மறக்க கூடாது. தினந்தோறும் ஜெபிக்கணும், ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கணும், போராடி ஜெபிக்கணும். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் போராடி ஜெபிக்கிறது போல. என்னப்பா நீங்க நிறைய சபை வச்சிருக்கிறீங்க, நிறைய சபையை ஸ்தாபிச்சிருக்கிறீங்க, எத்தனையோ பேர் ஊழியம் செஞ்சிருக்கீங்க, போதுமே, ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாமே. கிடையாது. அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தனா முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட. அது கடைசி வரை என் ஓட்டம் ஜெபத்துல தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கே? கர்த்தர் அவங்களை உற்சாகப்படுத்துறார். ஜெபிங்க, ஜெபிங்க, மறுபடியும் ஜெபத்துக்கு திரும்புங்க. ஒருவேளை 4 மாசம் ஜெபம் பண்ணி அடுத்த 4 மாசம் ஜெபிக்க இருந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை முதல் 3 மாசம் ஜெபிச்சு அடுத்த மீதி இருக்கிற நாள் ஜெபிக்காம இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு உறுதியா சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் ஜெபத்துக்கு திரும்ப வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் என்ன செய்யுங்கனா ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, எப்படி ஜெபம் பண்ணணுமா? அப்ப நான் வேலைக்கு போவேனாமா பாஸ்டர், நான் பேசாம வீட்டுல உட்கார்ந்துடுறேன்னா நீங்க வந்து எனக்கு சாப்பாடு போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்பீங்கன்னா, இடைவிடாத ஜெபம் என்றால் என்னன்னா,
காலையில ஜெபிக்கிறேன், மறுபடியும் வேலைக்கு போறேன், அங்கேயே எனக்குள்ள ஒரு ஜெபாவி இருக்கு, ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்றேன், மத்தியானம் கொஞ்சம் நேரம் கிடைக்குது, மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஒரு நாள்ல நீங்களும் நானும் இடைவிடாமல் கூட ஜெபிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களா மாறணும். அவர் ஜெபிக்கிறார் பாருங்க, இந்த பாதையில போகும்போது கூட ஜெபிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் போன பாதையில நம்ம போல, ஆனா ஜெபிக்க மறந்துடாதீங்க. பவுல் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியும். அதுதான் அவங்க பேர் தான் ஜெபிக்கிறவன். தேவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிட்டீங்களா? பாதி சொல்றது பாதி சொல்லாம இருக்குது. ரகசியமான காரியத்தை சொல்றது இல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே ஜெபிக்கிற மாதிரி. நான் ஒருவேளை போதகர் முன்னாடி, என் மனைவி முன்னாடி, என் பிள்ளைகள் முன்னாடி ஜெபிக்கிறது மாதிரி காண்பிக்கிறது அல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஜெபிக்கிறது போல இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஜெபிக்கல. ஜெபம் என்றால் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இன்டிமசி, தி ரிலேஷன்ஷிப், அந்த உறவு. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்பொழுதுமே இருதயத்தில் ஒரு துடிப்பு இருக்கும், ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். நானே ஜெபிக்கலன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஜெபின்னு சொல்லுவார். அந்த நிலைக்கு நம்ம மாறதான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் விரும்புகிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனத்து நடுவிலும் என்ன செய்தார்னா ஜெபிக்கிறார். சொல்லுங்க, பலவீனத்து நடுவில் என்ன செய்தார்? ஜெபித்தார். உங்க பிரச்சனை நடுவிலும் ஜெபிக்கணும், உங்க போராட்டத்து நடுவிலும் ஜெபிக்கணும், உங்க இழப்பு நடுவில் ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியும், ஜெபிக்க செய்து காண்பிக்கிறார் பாருங்க. சாதாரண வலி அல்ல, சாதாரண பலவீனம் அல்ல, சிந்தனை கூட சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ வலி. ஒரு விஷயம், அவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தொழு மரத்துல கட்டி வைத்து விட்டார்கள். அப்படின்னா அந்த மரத்துல உள்ள காலை விட்டு ஓட்டை இருக்கும், காலோட சேர்த்து சங்கிலியோட கட்டிடுவாங்க. இப்படி இப்படி அசைக்க முடியாது, கால் கை கால் எல்லாமே அப்படி உள்ள இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த சிறைச்சாலை நடுவில் அவர் அந்த இரவு நேரத்தில் என்ன செய்தாரா? தேவனை பாடி துதித்திருப்பார். என்றால் எவ்வளவு தூரம் தான் பலவீனத்தின் நடுவில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் துதித்து ஜெபிக்க முடியுது பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சபையாராக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட சபையா இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஜெபமற்ற சபை அது செத்த சபை. அதுக்குள்ள ஒண்ணு ஆண்டவரே இருக்க மாட்டார், ஆண்டவரே கிரியை செய்ய மாட்டார், யாருக்கு எது நடக்காது, அவங்க நாளுக்கு நாள் ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. ஆனா ஒரு ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள, ஜெபிக்கிற சபைக்குள்ள தேவன் கிரியை செய்து கொண்டிருப்பார். அவர்கள் ஜெபத்திலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய குடும்பம் எல்லாம் கீழே போவே கூடாது. நான் சொல்லுவேன், எந்தெந்த குடும்பம் கீழே போதோ நான் சவால் விட்டு சொல்வேன், அவர்கள் ஜெபிக்கல எனக்கு நல்லா தெரியும். அற்பமா இருக்கிறவங்க கூட, இந்த உலகத்திலே மற்றவர்களால் ஏளனமாய் நினைக்கப்படுகிறவர்கள் கூட ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள் என்றால் மற்றவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் அதுதான் செய்யும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா வல்லமைகளை காட்டிலும் ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னா அது ஜெபத்துக்கு மாத்திரமே இருக்கிறது. அணு ஆயுதத்தின் வல்லமை காட்டிலும் பெரிய வல்லமை ஜெபம். அதனால்தான் இன்னைக்கு 1000 பேர் ஆண்டவருடைய கிருபையினால ஜெபம்னு சொல்லி வந்து சேருகிறார்கள். அது போல இந்த சபையில் இருக்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கொஞ்சம் வயதா இருக்கிறவர்கள், நடுத்தரத்தில் இருக்கிறவர்கள், இப்போ திருமணமானவர்கள், திருமணத்துக்கு கவுன்சிலிங் வரும்போது நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியத்தில் முதல் காரியமே அதுதான். உங்க வீடு என்கிற அஸ்திபாரத்தை நீங்க எப்படி போட போறீங்க? முதல் அஸ்திபாரமே ஜெபம் என்கிற அஸ்திபாரத்துல போடுங்க. உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா என்னுடைய திருமண கவுன்சிலிங்ல நான் போய் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை அதுதான். நீ திருமணமாக போற, என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் செய்ய போறோம், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, நீங்களும் உங்கள் மனைவியும் ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா மீதம் இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இப்ப முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவன்? நம்ம எல்லாரும் இந்த மாதம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும், கிருபைக்கு அர்ப்பணிக்கணும். மூன்றாவது அதே பகுதியை வாசிங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி 2 வரிகளை வாசிங்க. கடைசி 2 வரிகள் வாசிங்க. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு முடிக்கிறார். மூன்றாவது, அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? சந்தோஷமா இருக்கிறவரா? அதுல என்ன சொல்லி கடைசியா முடிக்கிறார் அந்த வசனத்தை? மேன்மை பாராட்டுற. எதை குறிச்சு மேன்மை பாராட்டுறேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை குறிச்சு, தேவனுடைய சிலுவையை குறிச்சு என் வாழ்க்கையில மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லுகிறார்.
இந்நேரம் நம்மனா என்ன சொல்லி இருக்கணும்? நான் ஆண்டவரே, நான் சரீரத்துக்காக ஜெபம் பண்ணேன், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன், வேலைக்காக ஜெபம் பண்ணேன், அதுக்காக ஜெபம் பண்ணேன், இதுக்காக ஜெபம் பண்ணேன். இனிமேல் நான் உங்ககிட்ட என்ன செய்யவே மாட்டேன். சொல்லுங்க இனிமேல். நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க போல, எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. இனிமேல் பைபிளை கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் இந்த தேவ மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா? நான் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த கிருபைக்காக நான் மேன்மை பாராட்டுவேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுறார் பாருங்க. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நீங்க ஆண்டவரை குறிச்சும் சிலுவையை குறிச்சும் அவருடைய நாமத்தை குறிச்சும் மேன்மை பாராட்டுகிற இருதயம் இருக்கா? இந்த 9வது மாதம் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. எல்லாமே உங்கள் ஆண்டவரே, நீங்க கொடுத்தது ஆண்டவரே, நீங்க வந்தது ஆண்டவரே, நீங்க தந்தது ஆண்டவரே, உங்கள் ஆண்டவரே. எல்லா நாளுமே ஆண்டவரை மேன்மை பாராட்டி பழகுங்கள். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்தது இல்லாம தேவனுடைய கிருபை உங்களுக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருந்தா கூட, இன்னைக்கு நீங்க மேன்மை பாராட்ட வேண்டியது ஆண்டவரை, அவருடைய கிருபையை நீங்க மேன்மை பாராட்டுவீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அமிழ்ந்து போக மாட்டீங்க. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எதையோ மேன்மை பாராட்டுகிறான், என்னென்னமோ சொல்லி மேன்மை பாராட்டுறான், தேவையில்லாத காரியத்தை மேன்மை பாராட்டுகிறான். ஒரு சின்ன காரியத்தை கூட அவன் பெருசா நினைக்கிறான். ஆனா ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட, அவருடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. கவனிங்க, பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கலாத்தியர் 6:14, என் பலவீனம் மாறலதான், நான் ஜெபிச்சதுக்கு வேற ஒரு பதில் தான் கிடைச்சது, ஆனால் அந்த கிருபையை நான் பெற்றுக் கொள்ளும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்கள். கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேனா? மேன்மை பாராட்டவே மாட்டேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல எதை ரொம்ப மேன்மையா நினைக்கிறீங்க? அழக நினைக்கிறீங்களா? படிப்பை நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு கிடைச்ச எதை ரொம்ப மேன்மையா நினைக்கிறீங்க? இந்த கிருபைக்கு முன்னாடி அந்த மேன்மையெல்லாம், இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் இருப்பதே அவருடைய கிருபையினால் இருக்கும்போது நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டணும், என்ன ரட்சித்த ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டணும். கடந்த 8 மாதங்கள் தேவன் செய்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற எத்தனை பேர்? ஆண்டவர் இல்லைன்னா நாங்க இல்லப்பா, இந்த முதல் மாசமே 6வது மாசமே என்னைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய எங்களை ஆண்டவர் எவ்வளோ கிருபையா எங்களை நடத்தினான்னு சொல்லி அவருடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் தேவை. அதனால்தான் நீங்க கவனிச்சீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி கூட என்ன சொல்கிறார் பாருங்க. வாசிங்க, பழைய ஏற்பாட்டுல கூட இப்படி ஒரு வசனம் இருக்கு. வாசிங்கள், எரேமியாவுக்கு எழுந்த தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட. ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டணும்னா அவன் இருதயத்தை உணர்ந்து ஆண்டவரை குறிச்சு மட்டுமே என்ன செய்யட்டுமா? மேன்மை பாராட்டணுமா? நீ எதை குறிச்சு மேன்மை பாராட்டுறீங்க? என்ன நிலையில நீங்க போயிட்டு இருக்கீங்க? எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மை குறிச்சு மாத்திரம் மேன்மை பாராட்ட எனக்கு கிருபை தாருன்னு சொல்லுங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. இந்த உலக மனுஷன் உலகத்தில் இருக்கிறத குறித்து தான் மேன்மை பாராட்டுவான். ஆனா நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கடந்த 8 மாதங்கள் திரும்பி பார்த்து தேவனுடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை மேன்மை பாராட்டுங்க. நீங்க அவரை மேன்மை பாராட்ட நம்மையும் அவர் மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்று நான் இஸ்ரவேலர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை என்ன செய்வேனா? மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க அவரை மேன்மைப்படுத்துங்க, அவரை உயர்த்தி பாருங்க. அவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தாமல் கீழே விடவே மாட்டார். உங்களையும் உயர்த்த மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கடைசியா 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துக்கங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் இன்னும் ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறேனா? பிரியமா இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்?
பிரியப்படுகிறவர்கள் தேவை, தேவன் மேல் அன்பு வைக்கிறவர்கள் தேவை. ஆனா ஜெபம் பண்ணது எதுக்காக ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எதுக்காக ஜெபம் பண்ணாரு? கேட்டீங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணாரு? என் பலவீனம் மாறணும்பா, என்னால வலி தாங்க முடியலப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் அவருக்கு சொன்ன பதில், என் கிருபை உனக்கு போதும்பா. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பின்பு அடுத்தது அந்த கிருபையே மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ முடிக்கும் போது சொல்கிறார், எனக்கு ஆண்டவர் மேல இன்னும் எப்படி இருக்குன்னா அன்பு அதிகமா தான் இருக்கேன், அன்பு குறையவே இல்லை, ஆண்டவர் மேல் அதிகமாய் பிரியப்படுகிறேன். எப்படிப்பா உன்னால பிரியப்பட முடியும்? ஏன்னா அந்த வசனம் சொல்கிறது, நெருக்கங்கள், பலவீனங்கள், அழுத்தங்கள், வேதனைகள், வலிகள் இத்தனை இருந்தாலும் என்னுடைய அன்பு அவரை விட்டு என்ன செய்ய முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. நான் இன்னும் ஆண்டவர் மேல அதிகமா பிரியமா இருக்கிறேன். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க விசுவாசிக்கிறபடியே, கர்த்தர் விரும்புகிறபடியே நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமா, அவரை பிரியப்படுத்துகிறவர்களா, அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களா இருப்பதுதான் தேவனும் நம்ம இடத்திலே விரும்புகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட அன்பு கூறுவாயாக. அந்த பிரியம் இருக்கா? என்ன பாதையில இன்னைக்கு 8 மாதம் எனக்கு நடக்கல, அது நடக்கல, இதை நடக்கலன்னு சொல்லுகிறவர்கள் நடுவில் எது நடக்குதோ இல்லையோ, நான் இன்னும் ஆண்டவர் மேல அதிகமா பிரியமா தான் இருப்பேன். என் அன்பு அவர் மேல குறைக்கவே முடியாது. அப்படி பிரியப்படுகிறவர்கள் இந்த சபைக்கு தேவை. அப்படி பிரியப்படுகிறவர்கள் இந்த சபையிலே தேவை. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை கர்த்தர் அப்படி மாற்றுவார். இன்னைக்கு நீங்க தேவன் மேல பிரியமா இருக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரியம் குறைஞ்சிட்டு வருதா? அதனால்தான் ஒரு வசனத்தை இப்படி சொன்னார். வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, துக்கமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன எதுவுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. நான் இன்னும் அவர் மேல அன்பு செலுத்துவேன். 9வது மாதம் அவருடைய கிருபையை நினைச்சு அன்பு செலுத்துவேன். அந்த கிருபையே எனக்கு போதும். எல்லாவற்றையும் இந்த மாதத்துல கடந்து வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேல பிரியப்படுகிறவர்கள் தேவை. அதனால்தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிருங்க. ஆண்டவர் இந்த மாதம் நடத்தும் பொழுது ஒருவேளை நீங்க வலியின் நடுவில் இருக்கலாம், வேதனையின் நடுவில் இருக்கலாம், பல பிரச்சனை நடுவில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிரியம் உங்களுக்கு குறையாம இருக்கும்னா ஆண்டவர் உங்களை எவ்வளவு அற்புதமா நடத்துவார். வாசிங்கள் பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எப்படி அவரை தொடர்ந்து வரனா பிரியமா ஆசையா தொடர்ந்து வருகிறேன். எத்தனை பேர் நம்ம ஆசையா ஆண்டவரை தொடர்ந்து வருகிறோம்? ஆண்டவர் மேல அந்த அன்பு, அது குறையாத அன்பு, தேவனை நேசிக்கிற அந்த முழு இருதயத்தோடு இருக்கிற அன்பு இன்னும் எனக்கு அதிகமாக ஆக நான் சொல்றேன், ஆண்டவர் எந்த நிலையில எனக்கு பதில் சொன்னாலும், எப்படி எனக்கு பதில் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு கிருபையை சார்ந்த மேன்மை பாராட்டுவேன். இன்னும் ஆண்டவர் மேல நான் பிரியமா தான் இருப்பேன். என் பிரியத்தை குறைக்கவே முடியாது, என் அன்பை குறைக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யார் என்ன பிரிக்க முடியும்? பிரச்சனை என்ன பிரிக்கவே முடியாது, போராட்டம் என்ன பிரிக்க முடியாது. எப்பா பவுல், உனக்கு சரீரத்தில் அவ்வளவு பெரிய பலவீனம் இருக்கு, இருந்தா இருந்துட்டு போட்டோம், இருக்கட்டும், பலவீனம் எனக்கு இருக்கு தெரியுது, ஆனா என் அன்பை குறைக்க முடியாது. ஆனா நிறைய நேரம் நம்ம பலவீனம் வரும்போது, இல்ல நம்முடைய சூழ்நிலை எதிராக இருக்கும் போது நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், நம்முடைய அன்பு குறைந்து போகுது. ஆனா அது நடுவில் நீங்க ஆண்டவரை பிரியமா இருப்பீங்கன்னா இன்னும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள. சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை கொடுப்பார். சபையில இருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்வது மிக மிக அவசியமானது. இன்னைக்கு உங்க தேவன் மேல் இருக்க அன்பை ஒன்று குறைக்காதபடி, ஒரு நிலையில கூட குறையாம ஆண்டவர் செய்வார். அந்த கிருபையை சார்ந்து கொண்டு நீங்க இருப்பீங்கன்னா நீங்க ஆண்டவர் மேல பிரியம் தான் படுவீங்க. நீங்க உங்க ஆண்டவர் மேல பிரியம் குறையாது, அன்பு குறையாது. அதனால்தான் ஃபாதர் நல்லா சொன்னார், அன்பு கூறுவேன், இன்னும் நான் அதிகமா அன்பு கூறுவேன்ப்பா. ஒரு நாளை அன்பு என்ன செய்யாதுன்னா குறையாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், முதலாவது அவர் எப்படிப்பட்டவர்? ஜெபிக்கிறவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? ஜெபிக்கிறவர். இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவர்? அர்ப்பணிக்கிறவர், கிருபைக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவர். 9வது மாத கிருபையை அர்ப்பணிக்கிறவர்கள் தேவை. மூன்றாவது
மேன்மை பாராட்டுகிறவர், கிருபை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நான்காவது, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர், பிரியமாயிருக்கிறவர், பிரியப்படுகிறவன் என்று சொல்லலாம். இன்னைக்கு நீங்களும் நான் இன்னும் ஆண்டவரை நேசிப்போம், இன்னும் ஆண்டவருடைய கிருபை சார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.